விஜய் ஜனநாயகன் படத்துடன் அரசியலுக்கு சென்று விடுகிறார். அஜித் வருடத்திற்கு ஒரு படம் என கார் ரேசிங்கில் தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார். இதனால் கோலிவுட் சினிமாவை அதிகபட்சத்தில் தாங்கி பிடிப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. சூப்பர் ஸ்டார் ரஜினி தற்பொழுது 3 டாப் டைரக்டர்களோடு வேலை பண்ணி வருகிறார். நெல்சன், தலைவர் 173, நெல்சன் கமல் காம்போ மற்றும் கார்த்திக் சுப்புராஜுடன் கூட்டணி. ஜெயிலர் படம் எப்படி ரசிகர்களை கவர்ந்ததோ அதே உச்சத்தில் இன்னொரு முறை எட்டப்போகுது ஜெயிலர் 2. அதாவது மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி ஸ்டார்களும் சேரப்போகிறார் என்ற வட்டார தகவல்கள் வந்து கொண்டு உள்ளது. அதனால் ஜெயிலர் 2 ஒரு பேன் இந்தியா அனுபவமாக சொல்லலாம். கூலி மாதிரி முழுக்க முழுக்க வன்முறை நிறைந்த படத்திற்கு பிறகு ரஜினி ரசிகர்களை ஜாலியாக கொண்டாட வைக்க முடிவு செய்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதற்காகவே அவர் இயக்குனர் சுந்தர் சி உடன் சேர்ந்து ஒரு படம் முழுக்க ஃபன் என்டர்டைனர் பண்ண பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் சில காரணங்களால் சுந்தர் சி விலக அடுத்து புதிய இயக்குநர்களிடம் கதை கேட்டு வருகிறார்கள். விரைவில் ரஜினியின் அடுத்த படத்தின் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து தலைவர் 174 படம் தொடங்கும். இதுவே ரசிகர்களுக்கான உண்மையான ட்ரீம் ப்ராஜெக்ட். ரஜினிகாந்த் கமலஹாசன் இணையும் நீண்ட நாள் கனவு நிஜமாகி வருகிறது. இந்த படம் நெல்சன் இயக்கத்தில் லைட் ஹார்ட்டட், வன்முறை இல்லாத ஒரு எமோஷனல் ஹியூமர் கலந்த படமாக இருக்குமா? இருவரும் ஒரே ஸ்கிரீனில் வரப்போகும் இந்த படம் தமிழ் சினிமாவிற்கு ஒரு வரலாற்று படமாக இருக்கும். ஜெயிலர் 2 படம் மாஸ், தலைவர் 173 ஃபன் என்டர்டைன்மெண்ட், தலைவர் 174 லெஜெண்ட் காம்போ என மூன்றும் வேறு வேறு லெவல் ஸ்டைலில் ரசிகர்களை கொண்டாட வைக்க காத்திருக்கிறது.